யாரெல்லாம் வேண்டா வெறுப்பா போனாங்களோ அவங்க தன்னால் உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய நேரங்க. எதிரிகளை கூட நம்பிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகிகளை நீங்கள் நம்பவே நம்புறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் மெயின் ராசி அன்றவர்களுக்கு நல்லா பேசுகிற மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள வஞ்சங்கிறது இல்லாமலாம் இல்லை. இந்த காலகட்டம் உங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருக்கட்டுங்க, இந்த நேரம் திறமையை வெளிப்படுத்தினா போதும். மீன ராசி அன்றவர்களுக்கு சிறப்பான நேரம் தான். யாரெல்லாம் உங்களை சீப்பாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினாங்களோ அவங்க எல்லாருமே வியக்கிற அளவுக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. மனுஷங்களை நம்பாதீங்க, அதை செஞ்சுட்டாலே போதும். உங்கள் வேலையில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோபப்படாதீங்க. ஏன்னா உங்கள் நிலமை அப்படி. மனசில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறதால எதுவுமே சரியாக முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க. டக்குன்னு எதை சொன்னால் கொஞ்சம் கோபம் வந்துடும். கோபத்தை கட்டுப்படுத்தினா போதும். இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிலைமை ரொம்ப மோசம், ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நேரம் தான். கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அப்படி பார்க்குறப்ப மெயின் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசின்னு சொன்னாலே உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தாங்க. தனித்துவமான ராசின்னு சொல்லலாம். மீன ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் கஷ்டம்னு நீங்கள் சொன்னதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் வித்தியாசமான முறையில் யோசித்து நல்ல புத்தி கூர்மையோடு சாதிக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பேச்சாலேயே பல விஷயங்கள் காரியம் சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல மாற்றம் தாங்க. இந்த நேரம் யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இனிமையான வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் தான். ஏன்னா நல்ல மனப்பக்குவத்தை உங்களுக்கு பெரும்பாலுமே சனி பகவான் கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு, எதை தொட்டாலும் பாதிப்பு, விரைச்செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், குடும்பத்தில் பாதிப்பு, சொந்த பந்த வகையில் பாதிப்பு. யாரெல்லாம் நல்லவங்க நம்புனீங்களோ, யாரெல்லாம் மனசுக்கு நெருக்கமானவங்க நம்புனீங்களோ அவங்களாலேயே நிறைய பாதிப்பு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி நீங்கள் பாக்கியசாலி தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குலதெய்வம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் துணையாக நிற்கக்கூடிய விஷயம். அதனால் குலதெய்வ கோவிலை வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களுக்கு எல்லாமே குலதெய்வ கோவிலில் ஒரு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு தான். இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வருது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஒரு ராசி அதிபதியோட ஒரு அனுகிரகம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தைகளை நேசிக்க பாருங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்க. இந்த விஷயம் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல மாட்டம் தான். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் இதுதான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா குரு அருளுங்கிறது கிடைக்கும். நீங்க வியாழக்கிழமை நாட்களில் குரு வழிபாடு செய்யறதும் இந்த விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வரதும் கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள் தான். ஆனா இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்து ஏன் சிறப்புனா, ஒவ்வொரு பதிலுமே சொல்லக்கூடிய விஷயம், அமாவாசை நாட்கள்ல ஒரு சின்னதா மந்திரம் சொன்னா கூட அது ரெட்டிப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணையக்கூடிய தன்மை அப்படி நீங்க உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இந்த கீரை வகைகளை வாங்கி கொடுக்க பாருங்க. உங்க கைகளால நீங்க விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவு தானம் செய்யறது இன்னும் சிறப்பான பலனை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமையும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கடகத்துல குரு பகவான் உச்சகதியில இருக்கிறாரு. இந்த நேரம் உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க கோவில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. புண்ணிய நதிகள்ல நீங்க பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு, நீராடக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் சுப பலத்தோட இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள பாதிப்புள்ள முன்னாடி எல்லாமே நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கோம். தேவையில்லாத சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள மனவரத்தை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லைன்னா கூட குழந்தைகள் வழியில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய சண்டை சச்சரவுங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனா அதுவுமே நீங்குது. அஷ்ட ராசியான துலா ராசியில சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் கொடுக்கணுங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சரும உபாதை கொஞ்சம் கொடுக்கும். ஆனாலுமே தொந்தரவு பெருசா இல்ல, எளிமையான சிகிச்சையான குணம் கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும்னா உடல்ல நீரேற்றமா வச்சுக்க பாருங்க. இந்த உப்பு புளிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டா இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் தான். வீடு மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உண்டாகும்.
வேலைன்னு வர்றப்ப வேலைச்சுமை ஒரு பக்கம் அதிகம்தான், பொறுப்பு அதிகம்தான். ஆனால் எவ்வளவு வேலைச்சுமையாக இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்களாவே செய்ய முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க. வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது கிடைக்கிறது உறுதி தான். பதிவு உயர்வு, இடமாற்றம் இந்த நேரம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டாகும். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம்னு வர்றப்ப இந்த நேரம் போட்டி அதிகம்தான். ஏற்கனவே போட்டியால தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. பொறாம பார்வை இன்னொரு பக்கம். அலைச்சல் மட்டும்தான் இருக்குது வாழ்க்கையில. மிச்ச மீதி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட அது இந்த நேரம் பாதிப்பு இல்லை. ஏன்னா லாபம் கொண்டு வர முடியும். சந்தை நிலவரத்தை நீங்க கவனிக்கணும், அவ்வளவுதான். சந்தையில ஒவ்வொரு நாளுமே விலை நிலவரங்கிறது மாறுது. பொருட்களுடைய கொள்முதல் தன்மையும் மாறுது. அதை நீங்க கவனிச்சுட்டு வந்தாலே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது. ஏற்றுமதி துறை, அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. புதுசா முதலீடு செய்றீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். மீனராசி அன்பர்களுக்கு தொழில் வாழ்க்கையில எந்த பாதிப்புமே இல்லை. கூடுதலா கவனம் கொடுத்தா அற்புதம் நடக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சுக்கிரன் வக்ர சனியோட இணைஞ்சிருக்கிறாரு. இந்த நேரம் உங்களுக்கு இனிமே தருங்க. குரு பகவான் இந்த நேரம் கூட இணைஞ்சிருக்கிறதால கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். அதுல எந்த பாதிப்புமே இல்லை. எங்க போனாலும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது, தசாபுத்தி சிறப்பா இருக்குது. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுல போய் கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய யோகம், அதுல பங்கேற்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொருளாதாரத்துல இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏதாவது ஒரு வழியில பண வருமானம் வந்துடும். அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சுக்கிரனோட அமைப்பு, சனி ராகுவோட அமைப்பு. தெய்வீக பாதையில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. தெய்வ பலங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. வீரி நிறைஞ்ச இந்த 2 கிரகம் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். மக்கள் கிட்ட செல்வாக்கு சிறப்பா இருக்கும். முக்கியமான நபருடைய அறிமுகம், அவங்களுடைய உதவியால ஒரு ஏற்றமான நல்ல பலனை பெற போறீங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகம் சுபபலத்தோடு இருக்கிறதால பாடங்கள்ல கவனம் கொடுத்தா போதும், ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தா போதும். இந்த நேரம் சிறப்பா இருக்குது. நினைவாற்றல் சிறப்பு, கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பு. கல்வியில இந்த நேரம் சிறப்பு தாங்க. முயற்சி செய்யுங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதுவுமே மேல் படிப்பு சம்பந்தமா இந்த நேரம் சிறப்பு தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமசான்னு சொல்லக்கூடிய இடத்துல துலா ராசியில சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது. நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த காலகட்டங்கள்ல கடுமையான வேலைங்கிறது இருக்கும். வேலை செய்யறதுல கொஞ்சம் இந்த நேரம் நீங்க முடிஞ்ச வரைக்குமே அதை வேலைகளை கொஞ்சம் கவனத்தை குறைச்சிட்டு, அதாவது அதிகமா உழைப்பு கொடுக்கறத நீங்க குறைச்சிட்டு நேரம் கிடைக்கிறப்ப ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் கொடுக்கணும். உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு தான் படாத பாடுபடுத்தும். அதனால ஆரோக்கிய விஷயத்துல கவனம் பாருங்க. வயல் பணிகளை கவனமா இருக்கணும். இரவு நேர வயல் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா விச ஜந்துக்களுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி கால்நடை வழியிலும் கொஞ்சம் செலவு இருக்குங்க. இந்த நேரம் கால்நடைக்கு உடம்பு சரியில்லாம போகிறது, கால்நடை வழியில பாதிப்பு ஏற்படுறது கொஞ்சம் இருக்கும். அதனால இதுலயும் கவனம் கொடுக்கணும். புதுசா கடனை ஏற்காம இருந்துட்டாலே போதும், இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணுங்க. இந்த சரும உபாதை, மாதவிடாய் பிரச்சனை, தலைவலி, அடிக்கடி தலை சுத்தல், மயக்க வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. அவங்க எல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் சத்தான உணவு எடுத்துக்க பாருங்க. டென்ஷன் ஆகுறது வேண்டாம், அதிகப்படியான குழப்பம் ஏற்படுத்துறது வேண்டாம். தேவையில்லாத மன அழுத்தம் தான் பாதி பிரச்சனைக்கு காரணமே. மன அழுத்தம் விட்டுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. சின்ன உடல்ல தொந்தரவு இருந்தா கூட மருத்துவரை நீங்க பாத்துக்கிறது நல்லதுதான். அதுமே குடும்ப நிர்வாகத்தை ஏற்றிருக்கக்கூடிய பெண்கள், அதுலயும் உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். கொஞ்சம் வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே கொஞ்சம் சமாளிக்கிறது சிரமம் தான். அதனால நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கங்க. சின்ன சின்ன தியானம் செய்ய பாருங்க. உங்க மனசுக்கு என்ன பிடிக்குமோ, உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சா எனக்கு மனசுக்கு பிடிக்கும், இல்லைன்னா ஒரு பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே செஞ்சா எனக்கு மன அழுத்தம் குறையும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து அந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு பாருங்க. மன அழுத்தம் இல்லைனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை. அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்க பாருங்க. மீன ராசி பெண்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதிகப்படியான அலைச்சலை தவிர்க்க பாருங்க. உழைப்பு ஒரு பக்கம் சிறப்பு தான், ஆனா உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிற அளவுக்கு உழைப்பு கொடுக்கறது வேண்டாம். நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. நீங்க செய்யக்கூடிய விஷயம், குலதெய்வ கோவில்ல வழிபாடு செய்யணும், குரு பகவான் வழிபாட்டை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. பசுமாட்டுக்கு உணவு தானம் செய்ய பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே உங்க குல தெய்வத்தை நினைச்சு வீட்டுல 2 நேரமும், காலை மாலை 2 நேரமும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது, விளக்கு போட்டுட்டு வர்றதே உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தான். அதுல எந்த பாதிப்புமே இல்லை. ரொம்ப முக்கியமா பெண் தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க. அங்காள பரமேஸ்வரி வழிபாடுங்கிறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இதனால உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.